என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். இந்த 2026 மே மாதம் 26ஆம் தேதி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த நாள் தான் எல்லா ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும். குரு ஸ்தலங்கள்ல ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளும் இதான், செவ்வாய்க்கிழமை. காலையில ஒரு 11:08 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்குத்தான் பயிற்சியாக உள்ளது. இந்த பயிற்சி அப்படின்னாலே குரு பகவான் பயிற்சி அப்படின்னா சந்தோஷம் எல்லா ராசிக்கும். ஏன்னா குரு நல்லது செய்வார். ஏதாவது சுபகாரிய தடைகள் நீங்கும், ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நடக்கும், பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னும் மக்களுக்கு பெரும் நம்பிக்கை. ஏன்னா பெரும் நம்பிக்கை ஏன் அப்படின்னா குருவுடைய பார்வை. எப்பவுமே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு அதிகமான பலன் தருவார். அப்படித்தான் இந்த மீன ராசி இருக்கு இல்லையா, நான் ஏன் ஸ்ட்ரெயிட்டா மீன ராசிக்கு போறேன் அப்படின்னா, மீன ராசிக்கு ஜென்மத்திலே சனி. இப்போ மீன ராசிக்காரங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் ரொம்ப தான், இனம் புரியாத பிரச்சனைகள். உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒரு 6 மணி நேரம் அவங்க கதையை நம்ம கேட்கலாம். அது கூட கம்மி தான், ஒரு நாள் கூட பத்தாது. ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா பலவிதமான பிரச்சனைகள், ஒரு கதையை ஆரம்பிச்சு பலவிதமான கதைகள் வரும். உடல் ரீதியான சிக்கல், மன ரீதியான சிக்கல், குடும்பத்துல சிக்கல், பணத்துல சிக்கல், பொருளாதாரத்துல சிக்கல், இப்படின்னும் சிக்கல் சிக்கல் இடியப்ப சிக்கல் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மீன ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் பார்வை பலனால் பலன் பெறக்கூடிய அன்பு உறவுகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது, இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஆறுதல் கிடைக்காதா? அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு தான் உங்களுடைய வீட்டையே பார்க்கிறார். அதுவும் 9வது பார்வையாக, ரொம்ப விசேஷமான பார்வை. இப்ப கடகராசிக்கு வந்துட்டார். இந்த கடகராசி இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், 5வது வீடு. அவர் இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு அற்புதமான இடம். ஏன்னா அது பூர்வ புண்ணியஸ்தான். 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். உங்களுடைய குடும்ப தெய்வத்தின் அருளும் குடும்பத்தின் உள்ளவர்களுடைய ஆதரவும் பெரும் அளவுல கிடைக்கும். குடும்ப மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இப்ப ஜென்மச்சனியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். மனசு சரியான தூக்கங்கள் இல்லாத நிலை கூட உருவாகி மாறும். மன சிந்தனைகளும் மன குழப்பங்களும் அதிகமா இருக்கும். படம் ஒழிந்தே இருக்கும். மனசு கற்பனை திறன் அதிகமா இருக்கும். இதால என்ன ஆகும், சரியா தூங்க முடியாம மன சங்கடங்களோடு உடல் சிறு சிறு உபதைகளோடு இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனா அதெல்லாம் மாறப்போகுது இல்லையா? குரு பகவான் வந்துட்டார் இல்லையா, உங்க ராசிக்கு அதிபதி இல்லையா, அவருடைய பார்வை படப்போது இல்லையா, தைரியமா இருக்கலாம் இல்லையா? அப்படித்தான் இந்த குருவுடைய பார்வையால் மங்களமும் மகிழ்ச்சியும் வரப்போகுது. சரி, இப்போ 9வது பார்வையா உங்க ராசியை பார்த்துட்டார். 5வது இடத்துல குரு பகவான் இருக்கார். குடும்பத்துல இருந்த பகை விலகும், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும், சிலவர்களுக்கு இடமாற்றம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பார்வை பட்டால இரட்டிப்பு ராஜயோகம் சொல்லுவாங்க. இரட்டிப்பு ஜாக்பாட். சந்தோஷம் தானே, ஒரு சந்தோஷம் கிடைச்ச வகையில மறு சந்தோஷமும் தேடி வரும். சுபகாரிய தடை விலகும். முதல்ல என்ன ஆகும், சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும். உங்க வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கல்யாணத்துல இருந்து காதணி விழா வரைக்கும். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது தடைகள் இருக்கு, பணத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, இல்ல நடக்கல, முடக்கம் இருக்கு, எதுவா இருந்தா என்ன, குரு பார்த்தால் கோடி நன்மை.
அப்படிதான் இந்த குரு பகவானுடைய பார்வையால் மீனராசிக்கு குதூகலமான காலம், அற்புதமான காலம். இந்த காலம் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும். என்ன இந்த வருஷம் உங்களுக்கு சனி வேற உட்கார்ந்துருக்கு. ஏன்னா சனிங்கிறது என்ன அப்படின்னா சுதந்திரத்தை தடை செஞ்சிருவார். ஆனா சில அன்பு உறவுகளுக்கு உங்க ஜாதகத்துல சனி பகவான் பலமா இருந்திருந்தாருன்னா பயங்கரமான யோகத்தை கொடுத்து மனமகிழ்ச்சியை கொடுத்து இருப்பார். இப்ப குரு வரார், இரட்டிப்பா கொடுப்பார். சரி, இந்த குருவுடைய பார்வையால நீங்க சொல்றீங்க சாமி எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், ஆனா பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, நம்புறேன், எப்படி நடக்கும் அப்படின்னா ரொம்ப பேர் கமெண்ட்ல ஏற்கனவே எல்லாம் கேட்டா நம்ம வீடியோ இதை மாதிரி போடும்போது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கா. ஏன்னா உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய பார்வையை முழுமையா பெறும்போது அந்த குரு பகவான் எந்த நிலையில இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு பாரு. ஏன்னா குரு வந்துட்டார், குரு பார்வை கிடைக்க போதான் குரு உங்க ஜாதகத்துல சுதந்திரமா நல்லா இருக்காரான்னு பாத்துக்கிறது. ஒருவேளை வக்ரமாக குரு இருந்தாலும் சரி, இல்ல நீச்சமாக குரு இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல நான் சொல்ற பலன் என்ன அப்படின்னா கோச்சாரத்தில் உள்ள கிரக நிலையை சொல்றேன். இந்த கோச்சாரத்தில் உள்ள பலன் உங்க ஜாதகத்துக்கு பொருந்தணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல குரு பகவான் நல்ல நிலையில இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அதனால மீன ராசியில கோடிக்கணக்கான பேர் இருக்கீங்க, கோடிக்கணக்கான பேருக்கும் இந்த பலன் அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா சாத்தியம் இல்லாத விஷயம். இதனாலதான் ரொம்ப அன்பு உறவுகள் கமெண்ட்ல கேட்கறது, வருட கணக்குல ஜோசியர்கள் எல்லாம் சொல்றீங்க நல்லா வரும் நல்லா வரும் நல்லா வரும், ஆனா எந்த நல்லது நடக்கலையா அப்படின்னு உங்க ஜாதகத்தை பாரு. ஆனா உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாகவோ நீச்சமாகவோ 8ஆம் இடத்திலே முடக்கப்பட்டோ இல்ல கெட்ட கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையாலோ இருந்தால் உங்களுக்கு இந்த கோச்சார பலன் முழுமையான பலனை தர. அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த குருவுடைய அந்த வலிமையை பெறுவதற்காக அந்த குரு இப்ப ஒருத்தர் சிக்கல்ல கையை காலை கட்டி போட்டுருக்கிறது, அவர்கிட்ட போய் நீங்க சாப்பாடை பக்கத்துல வச்சுட்டு வந்தா கையை கட்டி போட்டவர் எப்படி சாப்பிடுவார்? அப்ப நமக்கு சந்தோஷமா அந்த பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த குருவால நமக்கு கிடைக்குது அப்படின்னா குரு பகவானை நம்ம தெளிவாக பலப்படுத்தணும். அப்ப நம்ம ஜாதகத்துல நல்ல இடத்துல தாங்க இருக்காரு, எனக்கு குரு யோகமா இருக்காரு, யோகக்காரனா இருக்காரு, அப்ப நல்லது செய்வார், நீங்க பரிகாரம் தேவையே இல்லை. ஆனா உங்களுக்கு குரு நான் சொன்னது போல வக்கிரமோ நீச்சமோ 8ஆம் இடத்துல இல்ல மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல கெட்ட கிரகங்களுடைய பார்வையிலேயோ சேர்க்கையிலே இருந்து அவருடைய தன்மை இழந்திருக்காரு அப்படின்னா அதை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை கொடுத்து ஐயா இதுக்கு என்ன நிவர்த்தி என்ன செய்யணும் அப்படின்னு வேகமா அதை சரி பண்ணிக்கிறது. ஓரளவுக்கு ஒரு 50% நமக்கு பலன் கிடைக்கட்டும், முழுமையா வேணாங்க, ஒரு 50% நமக்கு கிடைச்சாலே போதும். தடைகள் விலகும், குறைகள் தீரும், மங்கள காரியங்கள் நடக்கும், மன மகிழ்ச்சி தரும். ஏன்னா குரு சுபகாரியம் அப்படின்னால குருதான் முக்கியம். இப்ப இந்த மீன ராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு திருமணம் பேசி கூட முடிச்சிருப்பாங்க, ஆனா திருமணம் பேசி முடிச்சவங்க திருமணத்துக்கான நாள் குறிக்காம இருப்பாங்க. இல்லைன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு 6-7 மாசம் வித்தியாசம் இருக்கும் கல்யாணத்துக்கு, அதுக்கடையில என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். நிச்சயம் பண்ணமா கல்யாணத்தை டக்குன்னு முடிச்சோமா வாழ்க்கையை எந்த குறையும் இல்லாம கொண்டு போறது குரு பகவான் அருள் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு குரு உங்க ஜாதகத்துல பலமா இருக்கும். ஏன்னா கடகத்துக்கு வர நல்ல உச்ச பலன் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த இடத்துக்கு வருவார். அதுவும் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சியா வராரு. குரு பகவான் உடைய பார்வை பலனால் இந்த மீனராசியில் பிறந்த அன்பு உறவு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்க போகுது. மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்த நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நடக்கும் சீக்கிரமே. எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைச்சிருந்தேன், கிடைச்சிடும். திருமணம் ஆகாதுன்னு நினைச்சிருந்தேன், ஆயிடும். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால பயப்பட தேவையில்லை. ஜென்மச்சனி இருக்கிறதுனால உடல் மீது சற்று கவனம் தேவை. உணவு முறைகள்ல நீங்க வெளி உணவுகள் சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்ப குரு வந்துட்டார், இடமாற்றங்கள் அதிகமா இருக்கு.
ஒரே இடத்துல இருந்தங்க வேலை பார்த்துட்டே இருக்கும், ஒரு உயர்வு இல்லை, கண்டிப்பா உயர்வு கிடைக்கும். உடம்புல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, படிப்படியா குறையும். வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால குரு பகவானுடைய உச்ச நிலைமையும் அந்த 5ஆம் இடமும் பார்வை ஸ்தான பலனும் உங்களுக்கு நல்ல விதமான பலனை கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால தைரியமா நீங்க இருக்கலாம். நீங்க செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவர் தான் கடகத்துல போய் உச்சம் பெற. அந்த கடகத்துல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள், புனர்பூசம் 4, ஆயிலியமும் பூசம். அப்ப அந்த ராசி இருக்கு இல்லையா, கடகராசி இருக்கு இல்லையா, அந்த கடகராசிக்கு அதிபதி யாரு? அப்ப அவர் வீட்டுல தான் இருக்க போறார் சந்திரன். அப்ப சந்திரனுடைய அந்த ஆதிக்கம் நிறைந்த பொருளை பார்த்தோம்னா தயிர், பால், நெய், பச்சரிசி, நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் நெய் வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம், இல்ல பச்சரிசி வாங்கி கோயிலுக்கு பிரசாதத்துக்கு தானம் கொடுக்கலாம், பால் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம், இல்ல தானமா கொடுக்கலாம். தயிர் சாதம் போட்டு நிவேதானம் பண்ணிட்டு ஒரு சிவனுக்கோ விநாயகருக்கோ இல்ல நவக்கிரதருக்கு சந்திரனுக்கோ நிவேத்தியம் பண்ணிட்டு, அம்பாளுக்கு கூட நிவேதியம்னா, சந்திரனுக்கு அதிபதி அதிதேவதை வந்து அம்பாள் தான், அது பராசக்தி தான். அம்பாளுக்கு நிவேத்தியம் கொடுத்துட்டு அது வர மக்களுக்கு எல்லாம் பிரசாதமா கொடுக்கும். சந்திரனுக்கு பௌர்ணமி நாள்ல ஒரு பாலாபிஷேகம் மட்டும் பண்ணு. மீனராசிக்கு பிறந்த அன்பு உறவுகளை, ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். இந்த நேரத்துல சந்திரனை நல்லா பிடிச்சுக்கிறோம். யார் இத போய் நம்ம தஞ்சம் அடைஞ்சிருக்கோமோ அந்த இடத்தின் அதிபதியை நம்ம வந்து பலப்படுத்திக்கிறோம். அம்பாள் வழிபாடு, அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப விசேஷம், கேட்கறது ரொம்ப விசேஷம். அதிகமா சுவாமிகளுக்கு பால் நைவேத்தியம் பண்ணு. அந்த பாலை நிவேத்தியம் பண்ண பிறகு நீங்க சாப்பிடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மீனராசிக்கு இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்க இருங்க, நல்லது நடக்கும். நம்ம சொன்ன எளிமையான வழிபாடுகளையும் இந்த தானங்களையும் செஞ்சு பாருங்க. குருவுடைய பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு நானும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். குரு உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் நல்ல பலனை கண்டிப்பா கொடுப்பார். இருந்தாலும் சரி, இல்லைங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கார் குரு பகவான், நான் வந்து பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா, உங்க ஜாதகத்தை கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் வச்சு, பிள்ளையார் பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறங்க. இதை வாரம் பண்ணுங்க. நீங்க பிறந்த கிழமையில கூட பண்ணுங்க, இல்லை பிறந்த நட்சத்திரத்துல மாசம் பண்ணுங்க. எவ்வளவு பிணிகள், பிரச்சனைகள், குறைகள் இருந்தாலும் பிள்ளையாருடைய அருளால பிணிகள் விலகும், நவ கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்கும். நம்பிக்கையோட செய்யும். அன்பு உறவுகளே, நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மகிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. அந்த நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம 590 தான் வாங்குறோம். அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும். பணம் அனுப்பிட்டு மறக்காம அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டா போதும். நான் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு பலனும் பரிகாரங்கள் என்ன இருக்கு எது இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமன் ஜோதிடர். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.